10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி ஆண்டுக்கு. இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்போது வட்டி மறுபடி 1 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். அப்ப வட்டியே 2 லட்சம் கோடி வந்துவிட்டால் 1 லட்சம் கோடியில் என்ன நிறைவேற்றுவாய்? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கும்ல வீதியில் நிற்கிறான், மருத்துவனுக்கு சம்பளம் கொடுக்கல வீதியில் நிற்கிறான், செவிலியருக்கு சம்பளம் கொடுக்கல வீதியில் நிற்கிறார்கள். என்ன செய்து விடுவாய்? போக்குவரத்து தொழிலாளருக்கு ஊதியம் கேட்கிறான், பல ஓய்வூதியம் கொடுக்க முடியல, அத்தியாவசிய திட்டங்களை நிறைவேற்ற முடியல, ஒரு ஏரி வெட்டினது இல்ல, குளம் தூர்வாரினது இல்ல, பள்ளிக்கூடம் புதுசா கட்டினது இல்ல. அப்புறம் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தை எப்படி வச்சிருக்க? படிக்கிற சுடுகாட்டுல கல்லறை எப்படி கட்டி வச்சிருக்க? கடற்கரையில 200 கோடி 300 கோடி கட்டி வச்சிருக்க. இங்க படிக்கிற புள்ள மண்டையில மேற்கூரை இழுந்து வந்து சாகுது. அப்புறம் எப்படி உங்களால் சகித்துக் கொண்டு படுக்க முடிகிறது? உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போறீர்கள்? வங்கியில் பணமா? பணம் வைத்து விட்டு போவீர்கள். வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டியை தருவான். எவன் தருவான்? விலை உயர்ந்த காரா, மாளிகையா? எதை வைத்து விட்டு போகிறீர்கள்? சுவாசிக்க காற்று இல்லை, குடிக்க நீர் இல்லை, சாப்பிட விஷமில்லாத உணவில்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை. இந்த நிலையில் உங்கள் வாரிசுகளை, உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு சாக போகிறீர்களா? எப்படி சகிக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து வைத்து விட்டு போங்கள், வீடு வைத்து விட்டு போங்கள், கார் வைத்து விட்டு போங்கள், போகாம இருங்கள். ஆனால் கடனை வைத்து விட்டு போவது எப்படி சரியாக இருக்கும்? எத்தனை காலத்துக்கு ஏமாந்து திரிவ நீ? எத்தனை காலத்துக்கு? கத்துறதுக்கு உனக்கு ஒரு மகன் இருக்கேன், உனக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், நானும் இல்ல நாதி இல்ல. உனக்கு ஒரு பய பேச மாட்டான் அந்த நாட்டுல. உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, உன் காடு, உன் மலை, உன் கடல், உன் ஆறு, உன் அருவி, உன் கல்வி, உன் மருத்துவம் என்று பேச உனக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். அயோக்கியப்ப நல்ல தலைவன்னா வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வங்கியிலே 5000 போடணும். என்ன உங்க அப்பம்ட்டு காசு எடுத்து போட்டியா? உன் பரம்பரை சொத்தை வித்து போட்டியா? ஒருத்தன் கேட்க துப்பு இல்ல. இப்ப இந்த தேர்தலில் போட்டிடுறோம்ல, உங்க அண்ணனை தவிர அந்த ஓட்டு காசு கொடுக்காம நிக்க சொல்றா பாப்போம். எவனா ஓட்டு காசு கொடுக்காம இருக்க சொல்லு. எது காசு கொடுக்குற? நீ தான் சிறந்த ஆட்சியை கொடுத்த வெங்காயம் ஆச்சா? எதுக்குடா காசு கொடுக்குற? பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு. காசை வாங்கி கொண்டு ஓட்ட போடுவது நீயே உன் வாழ்க்கைக்கு வாக்கி போடுறது. வைத்தியக்காரா சும்மா போட்டு பாரா. ஒவ்வொரு கட்சியும் போன தடவை இங்க இருந்தவன் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு பேதி வாந்தியா? எதுக்கு அங்க போன? எதுக்கு போன? சீட்டு நோட்டு அதிகம்டா. எதுக்கு இங்க போன? போன தடவை அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தா? என்னது? எப்படி உங்களால இதெல்லாம் சைத்துக்கிட்டு போய் தூங்க முடியுது? எப்படி தூங்க முடியுது? அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆனால் நான் சொல்றேன், விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்காவது வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். அன்பு மகன் உங்கள்கிட்ட வேண்டேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.